இங்க வந்துருச்சா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஹத்த யோகா கிளாஸ் வந்து நாள் வந்திருக்க. ஸோ இதுக்கு முன்னாடி யோகா கிளாஸ் வந்து போனது இல்லை தானே? யோகா எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ஓகே, நோ ப்ராப்ளம். நான் எனக்கு வந்து ஒரு ஒரு இது வேணும். எப்படின்னா, ஏன் வந்து இப்ப நீங்க யோகா கிளாஸ் வந்திருக்கீங்க? ஓ! என்னோட ஆக்சுவலி என் ரீசன் என்னன்னா வந்துட்டு, ஒண்ணு நான் எக்ஸர்சைஸ் பண்றதே இல்ல. என் ஆஃபீஸ் ஒர்க்னால ரொம்ப வந்து பாடி பெயினு அந்த மாதிரி. அண்ட் இன்னும் ஸ்ட்ரெஸ்லாம். ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு எக்ஸர்சைஸோ இல்லை யோகாவோ பண்ணலாம். ஃபார் பாடி ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு தான். இது ஓகே. ஓகேவா? ஓகே. ஸோ வந்துட்டீங்க. கட்டாயம் வந்து இதெல்லாம் வந்து ஓகேவா ஆயிரும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே. சோ இது மியூட் பண்ணிக்கோ நவீனா, உன்னோட இது என்ன பண்ணு? மைக் மியூட் பண்ணிரு. ஓகே. 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 சோ இது வந்து ஹத்த யோகா கிளாஸ். ஓகே. யோகால வந்து நிறைய யோகா இருக்கும். இது வந்து ஹத்த யோகா கிளாஸ். சோ ஹத்த யோகா வந்து பார்த்தோம்னா, ஹத்தானா வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ஃபார்ஸ்ஃபுல்லா செய்யறது. ஓகேவா? தென் எத வச்சு ஃபார்ஸ்ஃபுல்லா செய்வோம்னா, நம்ம பிசிக்கல் பாடிய யூஸ் பண்ணி தான் ஃபார்ஸ்ஃபுல்லா நம்ம ஒண்ணு யூஸ் பண்ணி ஒரு ஆசனாவ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே. சோ இந்த ஹத்தாவ வந்து நம்ம 2ஆ பிரிச்சோம்னா, ஹ ஹா, தான்னு இருக்கும். ஹானா வந்து சன், நம்மளோட ஹீட் எலிமெண்ட். அண்ட் தென் வந்து தானா வந்து மூன், கோல்டு எலிமெண்ட். சோ நம்ம பாடியில வந்து ஹீட் அண்ட் கோல்டு இத வந்து பேலன்ஸ் பண்ணி செய்யறது தான் வந்து ஹத்த யோகா பிராக்டிஸ். ஓகே. சோ இதுல வந்து ஃபுல்லா வந்து நம்ம ஆசனா பிராக்டிஸ், அப்புறம் பிரணயமா செய்வோம். பிரணயமானா வந்து பிரீதிங் டெக்னிக். ஓகே. சோ என்னைக்குமே வந்து நம்ம யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்கார் செய்யறதுக்கு முன்னாடி பவன் முக்தாசனான்னு ஒண்ணு செய்வோம். பவன் முக்தாசனானா வந்து ஜாயின் எக்ஸசைஸ். இது எதுக்கு செய்யறோம்னா, பவன் பவன்னா வந்து காத்து, தென் முக்தானா வந்து ரிலீஸ். சோ நம்ம ஜாயின்ஸ்ல உள்ள அந்த ஏர்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும். சோ நம்ம பாடிய வந்து ரெடி ஆக்குறதுக்கு நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் செய்யறதுக்கு. அண்ட் தென் சூரிய நமஸ்கார் வந்து எதுக்கு செய்வோம்னா வந்து ஆசனா பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பாடி வந்து வார்ம் அப் ஆகணும். சோ அதுக்காக வந்து நம்ம சூரிய நமஸ்கார் பண்றோம். சோ ஒன்ஸ் நம்ம பண்ணிட்ட பிறகு என்னைக்குமே வந்து ஆஹ் 2 சைட் பண்ணுவோம். ரைட் சைட் பண்ணுவோம், லெஃப்ட் சைட் பண்ணுவோம். என்னைக்குமே நம்ம யோகால ஸ்கிரிப்சர் படி பார்த்தோம்னா ரைட் சைட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு பிராக்டிஸ் ஆசனாவா இருக்கட்டும், இல்ல பவன் முக்தாசனாவா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரைட் சைட் தான் ஆரம்பிக்கணும். சோ நான் வந்து வந்து ஒன்னொன்னா நான் சொல்றேன். பவன் முக்தாசனால இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் தென் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு எதுக்கு உதவும்னு சொல்றேன். இது வந்து வீட்டுல கூட நீங்க சும்மா இருக்கிறப்ப, இல்லாட்டினா காலைல போறப்ப இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட வராது. ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான் வரும். அதை நீங்க செஞ்சுட்டு நீங்க அந்த பவன் முக்தாசனா செய்யறப்பே வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்ப் வர மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். ஏன்னா அந்த ஜாயின்ஸ்ல உள்ள அந்த இது தென் நீங்க ஜாயின்ஸ் எல்லாம் வந்து இப்படி அது எக்ஸசைஸ் பண்றப்ப தென் லைக் நார்மலி அதுல உள்ள ஏர் வெளியா வரப்ப அந்த சத்தம் கேட்கும். சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க அது கேட்பீங்க, அது எப்படி இருக்கு அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். கம் டு யோர் மேட். Stretch your legs forward. Hands on the side of your hip. Then right leg over your left leg. Pull in. Hands on your knees. Spine straight. Close your eyes. Inhale. Exhale. Inhale. Exhale. Be here. Be at the present moment. Tell yourself that next 1 hour is all for yourself. For the practice of yoga. Through the practice of yoga, you are getting
healthier and happier day by day. Through the practice of yoga, you are spreading love, light, and harmony to the world. Inhale, exhale, inhale, exhale. Slowly open your eyes. Stretch your legs forward, Pavan Muktasana, joint exercise. Place your palms side of your hip, spine straight, toes facing upwards. Inhale, squeeze your toes forward. Exhale towards your body. Inhale, toes forward. Exhale towards your body. Now for your ankle, inhale, ankle forward. Exhale towards your body. Inhale, ankle forward. Exhale towards your body. Now legs apart. Toes pointed to each other. Inhale, rotate. Exhale to the center. Inhale, rotate. Exhale to the center. Now other way around. Inhale, rotate. Exhale to the center. Inhale, rotate. Exhale to the center. Now align back your legs. Place your palms on your knees. Engage your knees so your hips are lifted. Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Now bring your feet together. Feet together. Move your knees up and down. Butterfly pose, Titilayasana. 1, 2, 3, 4, 5. Now place your elbows on your thigh. Inhale, look up. Exhale all the way down. Stay wherever you can. 1, 2, 3, 4, 5. Inhale up. Again, inhale, look up. Exhale all the way down. 1, 2, 3, 4, 5. Inhale up. Okay, and then stretch your legs forward. Bend your right leg. Interlock your fingers under your right leg. Make sure your right feet, left toes facing upwards. Inhale, bring your leg up. Exhale, cross to the left. Inhale up, look up. Exhale to the right. Right. Inhale up. Exhale, place your feet on your left toe, thigh. Massage your toes. Massage up to your knees. Place your palms on your knee. Inhale, push your knee down. Exhale towards your body. Inhale, push your knee down. Exhale towards your body. Release. Now hip joint rotation. Inhale, rotate. Exhale down. And then inhale, rotate. Exhale down. Release, stretch your legs forward. Now bend your left leg. Interlock your fingers under your left leg. Inhale up. Exhale, cross to the right. Inhale up. Exhale, cross to the left. Inhale up. Exhale, place on your right thigh. Massage your toes. Massage up to your knees. Place your palms on your knee. Inhale, push your knee down. Exhale towards your body. Inhale, push your knee down. Exhale, bring your knee towards your body. Now release, hip joint rotation. Inhale, rotate. Exhale down. Inhale, rotate. Exhale down. Release. Right leg over your left leg. Pull in.
hands on your knees. Bring your hands up. Inhale, palms up. Exhale, close to your wrist. Inhale, palms up. Exhale, close to your wrist. Inhale up. Bend your thumb, right other finger. Inhale, rotate. Exhale to the center. Inhale, rotate. Exhale to the center. Other way around. Inhale, rotate. Exhale to the center. Inhale, rotate. Exhale to the center. Now bring your thumb on your shoulder. Elbows together. Inhale up. Interlock your fingers. Exhale, look up. Again, thumb on your shoulder. Bring your elbows to the center. Inhale all the way up. Exhale to the center. Now release. Hands on your knees. Okay, for your neck, inhale up. Exhale all the way down. Chin close to your chest. Inhale to the center. Center. To the right. To the center. To the left. To the center. Now tilt to the right. To the center. Now tilt to the left. To the center. Now for your eyeball exercise. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஐபால் எக்ஸசைஸ்க்கு வந்து நம்ம வந்து தம் வந்து மின்னுக்கு வச்சுட்டு நம்மளோட கேஸ் வந்து ஃபுல்லா தம் கிட்ட தான் இருக்கணும். சோ இப்போ வந்து நம்ம கைய வந்து நம்ம தம் வந்து மேல கீழே கொண்டு போறப்ப நம்மளோட தலை நவரக்கூடாது அண்ட் தென் நம்மளோட கழுத்தும் நவரக்கூடாது. ஜஸ்ட் உன்னோட ஐபால் மட்டும் தான் நவரணும். லைக் இன்ஹேல் எக்ஸேல். இப்ப நம்ம லெஃப்ட்டுக்கு எடுத்துட்டு போனா தலை நவரக்கூடாது, உங்களோட ஐபால் மட்டும் தான் நவரணும். ஸோ இது வந்து வெரி குட் ஃபார் யோர் உங்களோட கண்ணு பவர். இப்ப ஐசைட் பவர் குறைவா உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒருவேளை யாராவது கிளாஸஸ் போட்டிருந்தாங்கன்னா கிளாஸஸ் கழட்டிட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டில் கிளாஸஸ் கழட்டி அவங்களால கை தெரியல தம் தெரியலன்னா அவங்க வந்து கண்ணாடி போட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே, bring your thumb forward. Gaze at your thumb. Inhale, bring your thumb up. Exhale all the way down to the center. Now bring your thumb to the right side, to the center, to the left, to the center. Now bring your thumb to your nose tip. Gaze at your nose tip. 1, 2, 3, 4, 5. To the center. Now bring your thumb to your eyebrow center. Gaze at your eyebrow center. Shanmughi Mudra. 1, 2, 3, 4, 5. To the center. Release. ஓகே, இதுதான் வந்து பவன் முக்தாசனா ஜாயின் எக்ஸசைஸ். ஒவ்வொரு தடவை நம்ம செய்யறப்ப நம்மளோட ஒர்க் அவுட்க்கும் யோகாவுக்கும் என்ன வித்தியாசம்னா யோகால வந்து நம்மளோட பிரீதிங்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். எல்லா பவன் முக்தாசனால இருந்து எந்த ஒரு எக்ஸசைஸ் லைக் ஆசனாவா இருக்கட்டும் அன்டில் நம்மளோட ரிலாக்ஸிங் போஸ் போற வரைக்கும் நம்மளோட பிரீதிங்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, கரெக்டா எந்த இடத்துல இன்ஹேல் பண்ணணும் எந்த இடத்துல எக்ஸேல் பண்ணணும் அது வந்து நல்லா மூச்சு இழுத்து விட்டோம்னா அப்பயே வந்து நம்ம பாடி வந்து டோட்டலி ரிலாக்ஸ்டா நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் காமா இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்து பவன் முக்தாசனா முடிச்சாச்சு. அடுத்தது வந்து சூரிய நமஸ்கார். ஓகே, சோ சூரிய நமஸ்கார் நான் வந்து சொல்றேன் எப்படி ஒரு செய்யணும்னு, அதுக்கு பிறகு வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்குமே வந்து சூரிய நமஸ்காரம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி பிரேயர்ஸ் இருக்கும். ஓகே, நான் செஞ்சுட்டோன்னே அதுக்கு பிறகு நம்ம பிரேயர் செஞ்சுட்டு ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேட்க்கு முன்னாடி வந்துடணும். மேட்க்கு முன்னாடி நம்மளோட கால் வந்து நம்மளோட ஹிப் வீக் நம்ம ஷோல்டர் வீக் திறந்து வச்சுக்கணும். ரொம்பயும் தூரமா இருக்கக்கூடாது, ரொம்பயும் கிட்ட இருக்கக்கூடாது.
நம்மளோட ஷோல்டர் வித் இல்லைன்னா ஹிப் வித் இருந்துட்டு அண்ட் தென் வந்து ஹேண்ட்ஸ் வந்து நமஸ்கார் முத்ரா. இது வந்து நமஸ்கார் முத்ரான்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹேல் சைட்வேஸ் அப் லுக் அப். சோ இங்க லுக் அப் வந்து நீங்க உங்க தாம பார்க்கணும். அண்ட் தென் எக்ஸேல் டு த சென்டர். ஓகே, சோ இங்க இன்ஹேல் நீங்க நான் இன்ஹேல் சைட்வேஸ் அப் லுக் அப்னு சொல்றப்ப இங்க இன்ஹேல் பண்ணிட்டே போறீங்க. and then exhale பண்ணிட்டு சென்டருக்கு வந்துருவீங்க. okay, and then inhale forward and then behind, exhale all the way down. so இந்த all the way downல வந்து first செய்யறவங்களுக்கு வந்து கொஞ்சம் uncomfortable-ஆ இருக்கும் கையை கீழே வைக்கிறதுக்கு. so இங்க wherever உங்களுக்கு எங்க இப்ப வந்து கை இங்கதான் வருதா, முட்டியை தான் பிடிக்க முடியுதா, இல்லைன்னா இப்ப ankle தான் பிடிக்க முடியுதுன்னா சோ நீங்க ankle பிடிச்சிக்கலாம். ஓகே, சோ ankle பிடிச்சிட்டு இங்க வந்து எக்ஸைல் பண்ணிடுவீங்க. சோ வைல் நீங்க அங்க இருந்து எக்ஸைல் டவுன் பண்றப்ப எக்ஸைல் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல என்ன நடக்கும்னா நீங்க நேரா இப்படி போனீங்கன்னா உங்களோட ஸ்டமக் வந்து இடிக்கும், கீழே போக முடியாது. அண்ட் தென் உங்க ஸ்பைன் வந்து இப்படி ஸ்லான்ச் ஆயிரும். சோ இங்க நம்ம எப்போதுமே கீழே போறப்ப வந்து நம்மளோட ஸ்டமக்க வந்து கொஞ்சம் புல்லிங், ஏன்னா நம்ம எக்ஸைல் பண்றப்ப ஸ்டமக் வந்து உள்ளுக்கு புல்லிங் பண்ணும். புல்லிங் பண்ணிட்டு இப்படி கீழே வர்றப்ப ஈஸியாவும் நம்ம கையை வந்து இங்க வைக்க முடியும். அண்ட் தென் நம்மளோட ஸ்பைன் வந்து இலோனேட் பண்ணும். ஓகே, அண்ட் தென் ஃப்ரம் ஹியர், ஓகே இப்ப இங்கதான் நீங்க இது பண்ணா ஃப்ரம் ஹியர் bring your right leg. முதல்ல நம்ம ரைட் லெக் தான் செய்வோம். ரைட் லெக் behind வச்சுட்டு அண்ட் தென் உங்க நீ வந்து இப்படி பேஸ் பண்ணிட்டு அண்ட் தென் டோஸ் வந்து இப்படி flatten பண்ணிடணும். ஓகே, அண்ட் தென் கொஞ்சம் அப்படி உடம்பு மின்னுக்கு எடுத்து வந்து inhale, open up your chest, look up. And then hands down. இங்க பின்னாடி இந்த ரைட் லெக்கோட டோஸ் சப்போர்ட்டோட இப்போ உங்க நீ தூக்கிட்டு and then bring your left leg behind, go to mountain pose, பர்வதாசனா. சோ இங்க வந்து என்ன நடக்கும்னா உங்களோட இந்த ஸ்பைன் வந்து இப்படி எலோங்கேட் பண்ணிருக்காது, இப்படி ஸ்லான்ச் பண்ணிருக்காது, எலோங்கேட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் எப்படி நம்ம வந்து கரெக்டா செய்யறோம்னு பாக்கணும்னா நம்மளோட இந்த காது இருக்குல்ல, காது வந்து கரெக்டா இந்த ஹேண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கணும். இப்படி வெளியே இருக்கக்கூடாது, இப்படி ரொம்ப உள்ளுக்கும் இருக்கக்கூடாது. இப்படி கரெக்டா இப்படி ஹேண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கணும். அண்ட் தென் இங்க வந்து எக்ஸேல் அண்ட் தென் knee down, chest down, chin down, hold your breath. And then from here உங்க டோஸ் வந்து இப்ப வந்து டோஸ்ல இருக்கீங்க. இப்ப டோஸ் வந்து flatten பண்ணிட்டு go to inhale புஜங்காசனா. சோ இங்க வந்து ரொம்ப மேல இருக்க மாட்டீங்க, ரொம்ப கீழேயும் இருக்க மாட்டீங்க. உங்க நேவல் பாயிண்ட்ல நீங்க வந்து நிப்பீங்க. அண்ட் தென் உங்களோட எல்போஸ் வந்து closer to your side of your chest, ரொம்ப வெளியே இருக்காது. ஓகே, and then from here exhale, go to Shashangasana, sit on your feet. And then inhale cat pose, Majiriyasana. so இங்க வந்து உங்களோட ஸ்பைன் வந்து எந்த அளவுக்கு வளைக்க முடியுமோ நல்லா ஸ்ட்ரெச் இது பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். and then from here, from your toes support, go to mountain pose. Again exhale, go to mountain pose. And then bring your right leg forward. then நீங்க வந்து flatten பண்ணிடுவீங்க toes. inhale, look up. எந்த காலை பின்னாடி எடுத்து வச்சோமோ அந்த காலை தான் முன்னுக்கு எடுத்து வைக்கணும். inhale, look up, hands down, and then straighten your legs forward. so இப்ப நம்ம இந்த பின்னாடி உள்ள காலை முன்னுக்கு எடுத்துட்டு வர போறோம். so இந்த toes சப்போர்ட்டோட நம்ம கால் தூக்கிட்டு முன்னுக்கு எடுத்துட்டு வந்துருவோம். okay, and then inhale up, exhale down. இப்ப ரைட் சைடு செய்யணும். so ரைட் லெக் பின்னாடி இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ளோவோட பாருங்க. ரைட் லெஃப்ட் லெக் behind, inhale, open up your chest, look up, hands down, from your toes support, go to mountain pose. exhale, mountain pose, knee down, chest down, chin down. Flatten your toes, inhale,
Bhujangasana. Exhale, Shashangasana. Sit on your feet. Inhale, Majuriyasana, cat pose. From your toe support, exhale, go to mountain pose. Bring your left leg forward. Inhale, open up your chest, look up. Hands down. Straighten your legs forward. Inhale up. Exhale to the center of your chest. So முடிக்கிறப்ப கடைசியா வந்து நம்ம center of chestல வந்து முடிப்போம். Okay? Faham? Okay. So start பண்ணலாம். Come to the front of your mat. Okay, நான் வந்து என்னோட ஸ்கிரீன் பெருசா தெரியுதா வீட்டா? என் ஸ்கிரீன் பெருசா தெரியுதா? Okay. Come to the front of your mat. Legs according to your hip width. Hands in Namaskar Mudra. Close your eyes. Imagine there is a tiny sign at your navel point. Imagine the tiny sign is moving up to your eyebrow center. When the tiny sign is moving up, it's spreading yellow color light throughout your body. The yellow color light gives you warmth and protection. The yellow color light now spreads 6 feet around you. Right now, the tiny sign is moving back from your eyebrow center to your navel point, your Manipura chakra. It's energizing your Manipura chakra. You are directly connected to the sun. You are fully energized to do Surya Namaskar. Before we start, thank the nature, thank the universe, thank all gurus, mahants and teachers. Thank your fellow practitioners, thank your teacher, thank yourself and thank your body for the opportunity to do yoga. Slowly open your eyes. Inhale, sideways up, look up. Exhale to the center. Inhale, forward to behind. Exhale, all the way down. All the way down. Now bring your right leg behind. Bring your right leg behind. Okay. Flatten your toes. Inhale, open up your chest, look up. Good. Hands down. From your toe support, go to exhale, mountain pose. Yes. Walk front. கொஞ்சம் முன்னுக்கு walk பண்ணிக்கோங்க. Walk பண்ணிட்டு, okay. இது feet வந்து flat ஆயிடுச்சா? Okay, feet and then body வந்து கொஞ்சம் உள்ளுக்கு கொண்டு போ. Yes, good. Good. And then knee down. Chest down. Chin down. Hold your breath. Inhale, Bhujangasana. Stand on your navel point. Inhale, Bhujangasana. Yes. Elbows down, elbows down. Elbows, yes. Konjam up. Konjam, navel point, stand. Yes. Exhale, Shashangasana. Go sit on your feet. Inhale, Majuriyasana, cat pose. Okay. Then from your toe support, exhale, go to mountain pose. Okay, இன்னும் body கொஞ்சம் உள்ளுக்கு, inward. Body உள்ளுக்கு, இன்னும் move. Move, உள்ளுக்கு, இப்படி உள்ளுக்கு. Move inward. Okay, yes. And then, bring your right leg forward. Yes. And then, toes flatten. Inhale. Open up your chest. Look up.
Hands down. Straighten your legs forward. Okay. Inhale all the way up. Exhale all the way down. Left leg behind. Inhale, open up your chest, look up. Hands down. Exhale, mountain pose. இன்னும் கொஞ்சம் கால் பின்னாடி எடுத்துட்டு போ நவீனா. ஓகே, பாடி வந்து இன்வர்ட். இன்னும் உள்ளுக்கு. எஸ். Knee down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Elbows down, elbows down. Stand on your navel point. Yes. Exhale, Shashangasana. Sit on your feet. Inhale, Majriyasana, cat pose. From your toes support, exhale, go to mountain pose. And then now bring your left leg forward. Inhale, look up. Open up your chest, look up. Hands down. Straighten your legs forward. Straight forward. Legs forward. Inhale up. Exhale down. So இப்போ நம்ம வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் முடிச்சிட்டோம்ல, ஒன் சைட் முடிச்சிட்டோம். So இப்போ நம்ம 3 சைட் செய்யலாம் இன்னைக்கு. Okay, again, right leg behind. Inhale, open up your chest, look up. Hands down. Exhale, mountain pose. Knee down. Chest down. Chin down. Hold your breath. Inhale, Bhujangasana. Elbows down, elbows down. Stay on your navel point. Yes. Exhale, Shashangasana. Sit on your feet. Inhale, Majriyasana, cat pose. Exhale, go to mountain pose. Okay, stay 1, 2, 3, 4, 5. Now bring your right leg forward. Inhale, open up your chest, look up. Hands down, straighten your legs forward. Inhale up. Exhale down. Left leg behind. Inhale, open up your chest, look up. Hands down. Exhale, mountain pose. Knee down. Chest down. Chin down. Inhale, Bhujangasana. Elbows down, stay on your navel point. Exhale, Shashangasana, sit on your feet. Inhale, Majriyasana, cat pose. Exhale, mountain pose. Now, bring your left leg forward. Inhale, look up. Open up your chest, look up. Hands down. Straighten your legs forward. Inhale up. Exhale down. Right leg behind.
Inhale, open up your chest. Look up. Hands down. Exhale, mountain pose. Okay, இன்னும் கொஞ்சம் கால் பின்னாடி, body inward. Okay. Stay 1, 2. காது வந்து கைக்கு நடுவுல கொண்டு போ நவீனா. 3, 4, 5. Knee down, chest down, chin down. Hold your breath. Inhale, Bhujangasana. Elbows down. Stay on your navel point. Exhale, Shashangasana. Sit on your feet. Inhale, Manjuriyasana, cat pose. Exhale, mountain pose. Yes. Bring your right leg forward. Inhale, open up your chest, look up. Hands down, straighten your legs forward. Inhale up. Exhale all the way down. Left leg behind. Inhale, open up your chest, look up. Hands down. Exhale, go to mountain pose. Stay 1, 2, 3, 4, 5. Knee down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Elbows down, elbows down. Stay on your navel point. Exhale, Shashangasana. Inhale, Manjuriyasana. Exhale, Parvatasana, mountain pose. Now bring your left leg forward. Inhale, open up your chest, look up. Hands down, straighten your legs forward. Inhale all the way up. Exhale to the center. Inhale, sideways up, look up. Exhale to the center. Release, sit down. Relax பண்ணுங்க. Okay. So, இங்க வந்து நான் கொஞ்சம் posture correct பண்றேன். Okay. எல்லாமே okay. எல்லாம் நல்லா கரெக்டா செஞ்சீங்க. ஜஸ்ட் வந்து அந்த புஜங்காசனால மட்டும் எல்போஸ் வந்து மேல ஏறிடுது. ஆக்சுவலி வந்து எல்போஸ் வந்து டவுன். ஆனா ஓகே, தடவை செய்யறப்ப நல்லா செஞ்சேன். கரெக்டா அதை கொண்டு போனேன். இன்னும் கொஞ்சம் நாள் போக போக காலெல்லாம் வந்து ஏன்னா இப்ப ஹேம்ஸ்ட்ரிங் நம்மளோட தைலாம் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால கால் வந்து கொஞ்சம் முன்னுக்கு போக மாட்டேங்குது. சோ ஓகே, இப்ப வந்து ஓகே ஆல் தி வே டவுன் பண்ணிட்டு நம்ம வந்து ரைட் லெக் கீழே வைக்கிறோம்ல. சோ கீழே வச்சோட இப்ப நம்மளுக்கு வந்து கால் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி இங்க வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால. சோ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் இப்படி காலை இந்த முன்னுக்குள்ள காலை வந்து கொஞ்சம் ஃபேசிங் ஃபார்வர்ட் பண்ணோம்னா இங்க உள்ள இந்த தாய் பார்ட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆயிட்டு சோ இங்க என்ன ஆகும்னா நம்மளோட ஹேம்ஸ்ட்ரிங் நம்மளோட தாய் பார்ட்ல வந்து ஃபிளெக்சிபிள் ஆகும். ஓகே, இதுதான் அதோட பெனிஃபிட். சோ இது நம்ம செய்ய 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 நம்மளோட பாட்டம் பார்ட்லாம் வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா எலோங்கேட் பண்ணிடும். தென் ஓபன் அப் யுவர் செஸ்ட். ஓபன் அப் யுவர் செஸ்ட் பண்றப்ப இங்க வந்து ஃபுல்லா நம்மளோட ஷோல்டர், நம்மளோட செஸ்ட் எல்லாமே ஓபன் அப் பண்றோம். ஸோ இப்படி ஓபன் அப் பண்றப்ப நம்மளோட ஹார்ட் ஓபன் ஆகுதுல. ஸோ இப்ப ஸ்ட்ரெஸ்ல இந்த என்சைட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹார்ட் என்னைக்குமே ஓபன் அப் பண்றப்ப அங்க வந்து என்ன நடக்கும்னா வந்து நம்மளோட மைண்ட் வந்து காம் ஆகி லவ் அண்ட் கம்பேஷன் கிடைக்கும்.
சோ அதனாலதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஹேல், ஓப்பன் அப் யுவர் செஸ்ட், தென் லுக் அப்னு சொல்றோம். ஓகே, அண்ட் தென் ஹேண்ட்ஸ் டவுன், கோ டு மவுண்டன் போஸ். ஓகே, இந்த மவுண்டன் போஸ் போறப்ப என்ன நடக்கும்னா, இங்க வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்பைனை வந்து நல்லா இலோங்கேட் பண்றோம். ஸ்பைன் இலோங்கேட் பண்றோம். அட் த சேம் டைம், விளங்குதா நவீனா? விளங்குதா? லேக் ஆகுதா? ஓகே, விளங்குதா? ஓகே, சோ இங்க வந்து நம்ம மவுண்டன் போஸ் போறப்ப நம்ம ஸ்பைன் வந்து இலோங்கேட் ஆகுது. அட் த சேம் டைம் ஸ்பைன் இலோங்கேட் ஆகுறப்ப நம்மளோட இந்த கோ மசில வந்து புல்லின் பண்ணுவோம். சோ இதனால வந்து நம்மளோட கோ மசிலுக்கும் அங்க வேலை இருக்கு. அண்ட் தென் இங்க வந்து மவுண்டன் போஸ்ல உங்களோட கையில நீங்க நிக்கிறீங்க. உங்களோட கையும் வந்து ஸ்ட்ரெச்சபிள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. அட் த சேம் டைம் இங்க வந்து நம்மளோட ஹீப்ஸ் வந்து தூக்கி இருக்காது. இப்படி தூக்கி இருந்தா, இப்படி கொஞ்சம் முதல் தடவை நம்ம செய்யறப்ப கொஞ்சம் தூக்கி இருக்கும். தூக்கி இருந்தா கொஞ்சம் வாக் இன்வெர்ட் பண்ணனா ஃபிளாட் ஆயிரும் நம்மளோட ஃபீட். சோ இப்படி ஃபீட்ல நிக்கிறப்ப இந்த போஸ்டர்ல நம்மளோட இங்கிட்ட ஹேம்ஸ்ட்ரிங், நம்மளோட ஃபுல் பாடியே அங்க ஒர்க் ஆகுது. ஓகே, அண்ட் தென் ஓகே, நான் ரொம்ப முன்னுக்கு வந்துட்டேன், கொஞ்சம் இங்க. அண்ட் தென் ஓகே, இங்க வந்து நீ டவுன், செஸ்ட் டவுன், சின் டவுன். சோ இங்க இருந்து புஜங்காசனா போறப்ப எப்படின்னா, இங்க ஃபிளாட் பண்ணிட்டு இப்படி மேல போவேணாம், இப்படி மேல போவேணாம். ஜஸ்ட் வந்து இங்க இருந்து இப்படி கால் அப்படி ஃபிளாட் பண்ணிட்டு இவ்வளவு போதும். அப்புறம் கால் இப்படி இந்த டோஸ்ல இருந்து டோஸ் சப்போர்ட்டோட நம்ம போறோம்ல, ரொம்ப மேல போயிடும். காலை இப்படி ஃபீட்டை வந்து ஃபிளாட்டன் பண்ணிட்டு எல்போஸ் வந்து டவுன்லயே இருக்கலாம். ஏன்னா எல்போஸ் வந்து மேல தூக்குனாதான் மேல வரைக்கும் போயிடுறோம். சோ இங்க வந்து புஜங்காஸ்னா இதுல இருக்கணும், நம்ம நேவல் பாயிண்ட்ல இருப்போம். சோ இங்க வந்து என்ன நடக்கும்னா, நம்ம நேவல் பாயிண்ட்ல இருக்கிறப்ப இங்க வந்து நம்மளோட அப்டோமன் பார்ட்ல வந்து அங்க ஒரு மசாஜ் நடக்கும். ஏன்னா நம்மளோட அப்டோமன் பார்ட் வந்து கீழே வந்து படுறதுனால அங்க ஒரு மசாஜ், ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்மளோட இது டைஜஷனுக்கு, ஏன்னா அங்கதான் நம்மளோட இன்டெஸ்டின் இருக்கு. சோ அங்க ஒரு மசாஜ் நடக்கிறதுனால டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஊரவர் இது டைபெட்டிக் உள்ளவங்க பென்கிரியஸ் ஏரியாவும் அங்கதான் இருக்கு. சோ அவங்க அன்னாடிக்குமே இந்த ஒரு போஸ்டர் செஞ்சாலுமே அந்த இடத்துக்கு ஒரு மசாஜ் தந்து, அண்ட் தென் அந்த ரத்த ஓட்டெல்லாம் ரெகுலேட் பண்ணி சான்சஸ் டு ரெடியூஸ் த டைபெட்டிக். ஓகே, அண்ட் ஆல்சோ சேம் டைம் நம்ம இந்த போஸ்டர்ல இருக்கிறப்ப ஒரு ஒன் சிக்ஸ் பேக், டோன் டவுன் இந்த ஸ்டமக், இதெல்லாம் வந்து இந்த போஸ்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் தென் சேம் டைம் நம்ம எல்போஸ்ல நிக்கிறனால நம்மளோட ஆர்ம்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், நல்ல ஒரு ஆர்ம் பேலன்சிங் கிடைக்கும். சோ இங்க இருந்து சஷங்காசனா, இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங் போஸ். சிட் ஆன் யோர் ஃபீட் அண்ட் தென் அகெயின் மஜுரியாசனா. சோ இது பார்த்தோம்னா வந்து நல்லா நம்மளோட ஸ்பைனை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவோம். எவ்வளவு வரைக்கும் நம்மளால வந்து ஃபிளெக்ஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வளைப்போம். அண்ட் தென் மறுபடியும் இங்க இருந்து மவுண்டன் போஸ். அண்ட் தென் என்ன நடக்குன்னா, முத நம்ம செய்யறப்ப இங்க இருந்து கால் இது வரைக்கும் தான் வரும், இது வரைக்கும் வந்துடும். அப்ப நம்ம இங்க நடுவுலயே நின்றுவோம். சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இங்க இருந்து கொஞ்சம் பாடியை தூக்கி மின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி இந்த கால் எங்க எடுத்துட்டு வரணும்னா, நம்ம கை நம்மளோட பாம்ஸ்க்கு நடுவுல எடுத்துட்டு வரணும். சோ அப்போதான் கரெக்டா வரும். நம்ம என்ன பண்ணுவோம், சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காது, அது செய்ய செய்ய வந்துடும். சோ இப்ப நம்ம செய்யறப்போ இவ்வளவுதானே வருது, நம்ம பார்த்து இவ்வளவு வந்துச்சு. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண இது வரைக்கும் பாம்ஸ்க்கு நடுவுல இன் பிட்வீன்க்கு கொண்டு வந்திருக்கேன். And then inhale, open up your chest, look up, and then hands down, straighten வந்து என்ன நடக்கும்னா, அந்த பின்னாடி உள்ள காலை வந்து மின்னுக்குள்ள காலுக்கு சைட்ல கொண்டு வந்துருவோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம்னால நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ இப்படி இருப்போம் நடுவுல, நோ ப்ராப்ளம். சோ அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது கரெக்டா வந்துரும். அண்ட் தென் இன்ஹேல் அப்,
exhale to the center, inhale sideways up, look up, exhale to the center. Okay, so இந்த சூரிய நமஸ்கார் இப்ப டைம் இல்ல நமக்கு வேலைக்கு போறப்ப காலையில செஞ்சா ரொம்ப பெனிஃபிட். அப்படி ஒரு காலையில என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னா ஆஃப்டர் ஒர்க் கூட செய்யலாம். சோ சூரிய நமஸ்காருக்கு முன்னாடி பவன் முக்தாசனா கண்டிப்பா செஞ்சே ஆகணும். பவன் முக்தாசனா முடிச்சுட்டு டைம் பத்தலன்னா 1 செட் போதும். 1 செட்னா வந்து ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அது அன்னாடிக்குமே செஞ்சாலுமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப வந்து நான் வந்து பாடி வெயிட் குறைக்க போறேன் அப்படின்னு வர்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு போஸ்டருமே வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குது. நீங்க வந்து இப்ப மவுண்டன் போஸ்ட்ல எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களோட கோரை வந்து என்கேஜ் பண்ணி உங்க ஸ்பைனை இலோங்கேட் பண்ணி அந்த போஸ்டர்ல இது பண்ணுவீங்க. இந்த சூரிய நமஸ்கார் வந்து மெதுவா செஞ்சோம்னா நம்மளோட பிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். அதே நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வேகமா செஞ்சீங்கன்னா உங்க கோ மசில்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோ மசில்ஸ் கெயின் பண்றதுக்கு வெறும் சூரிய நமஸ்காரமே போதும் பாடி வெயிட் குறைக்க போறேன் அப்படின்னா. இப்ப வந்து ரொம்ப டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என் மைண்ட் காமா ஆகணும் அப்படின்னு வர்றவங்க வந்து ஸ்லோ மோஷன்ல செஞ்சு பிரீதிங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ஹேல் எக்ஸேல் எல்லாமே அது அப்படியே ஒரு ஃபோக்கஸோட செஞ்சோன்னா will ensure உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே அப்படியே நீங்க அதை மறந்து ஃபுல்லா உங்களோட ஏன்னா கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. அதனால வந்து எல்லாம் இப்படி ஆயிரும், உங்க மைண்ட் டோட்டலி வந்து காம் ஆயிரும். ஓகே, அண்ட் தென் இஃப் யாராவது வந்து லைக் எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்கு, இல்ல எனக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் லைக் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து மோட்டு இந்த செஸ் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் வந்து செஸ் ஓப்பனிங் இன்னும் நல்லா வைடரா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்லது வந்து இன்னும் என்ன, பிகாஸ் அவங்களுக்குலாம் வந்து லேக் ஆஃப் ஆக்சிஜனா இருக்கும். ஓப்பன் அப் பண்ணி எக்ஸைல் பண்றப்ப அவங்க செஸ் ஓப்பன் அப் பண்ணி இன்ஹேல் எக்ஸைல் பண்றப்ப அவங்களோட ஆக்சிஜன் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி ரெகுலேட் பண்ணும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அவங்க ஹார்ட். ஓகே, சோ இன்னைக்கு வந்து நான் ஒரு சில ஆசனாஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஆசனா ஆஃப் த டேன்னு இல்ல, ஒரு கொஞ்சம் ஒரு ஆசனா, அது வந்து ஒரு வேரியேஷன் மாதிரி. நீ என்ன பண்ணு, இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இந்த வீடியோவை பார்த்து இதை ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக் வந்து கட்டாயம் அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து ஒரு ஹோம் ஒர்க். ஸோ இது அன்னாடிக்குமே கொஞ்சம் நம்மளுக்காக ஒரு 30 மினிட்ஸோ ஒரு 1 ஹவரோ ஒதுக்கி நம்ம பாடிக்காக நம்ம இதை செய்ய போறோம். ஓகே, ஸோ ஓகே, எஸ், ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து lie down on your stomach. Okay, lie down. And then இங்க இருந்து inhale. நம்ம புஜங்காசனா இப்ப வேரியேஷன் செய்ய போறோம். ஓகே, சோ இப்ப வந்து கை வந்து ஹெட் கிட்ட ஷோல்டருக்கு மேல வச்சுட்டு inhale up. சோ இங்க வந்து எல்போஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிரும். Then stay for 8 count and then exhale, come down. Okay, இப்ப வந்து கை வந்து செஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு inhale up, inhale up. இங்க ஒரு 8 counts. சோ இங்க வந்து ஃபுல்லா வந்து நம்மளோட ஸ்ட்ரெச்சபிலிட்டி நம்மளோட இந்த பேக் பார்ட்ஸ் கிட்டயும் உங்களோட இந்த ஸ்டமக் ஏரியா கிட்டயும் நல்லா இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்க செய்யறப்பே வந்து உங்களுக்கு அந்த வயிறு வந்து டைஜஷன் வந்து சில சமயம் பர்ப்லாம் வரும், உங்களுக்கு அந்த இது நல்லா ஃபீல் பண்ணும். And then exhale down. இப்ப வந்து கை வந்து ஸ்டமக் கிட்ட கொண்டு போயிட்டு inhale up. சோ இது வந்து இன்னும் இன்டென்ஸா இருக்கும் உங்களோட பேக் பெண்டிங். சோ இது ரொம்ப நேரம் வேலை இடத்துல உட்காந்து வேலை செய்யறவங்களா இருந்துச்சுன்னா இந்த ஒரு போஸ்டர் வந்து நல்ல ஒரு பெனிஃபிஷியலா இருக்கணும். ஏன்னா வந்து ஃபுல்லா அவங்களுக்கு எல்லாம் ஸ்பைன் இடுப்பு வலி இருக்கும். இடுப்பு வலி உள்ளவங்களுக்கு வந்து இந்த பேக் பெண்டிங் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸா இருக்கும். ஓகே, தென் எக்ஸேல் டவுன்.
சோ ஒவ்வொரு தடவையும் நம்ம கையை வந்து நம்ம வைக்கிறப்ப கை வந்து இப்படி இருக்கக்கூடாது. எல்போஸ் இப்படி க்ளோஸரா இருக்கும். தெரியுதா? சோ நம்மளோட பாம்ஸும் வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. கரெக்டா நம்மளோட இந்த சென்டர் மிடில் ஃபிங்கர் வந்து பாயிண்டிங் ஃபார்வர்ட். இந்த கை வைக்கிற பாம்ஸ் வைக்கிற விதம் கொஞ்சம் கோணையா ஆவனா கூட will injure your arm, will injure your shoulder. சோ அதனாலதான் வந்து பாம்ஸ் எல்லாம் வந்து என்னைக்குமே நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கணும். இப்படி கப் பண்ணக்கூடாது. இப்படி கப் பண்ணி வைப்போம்ல, இப்படி கப் பண்ணி வைக்க கூடாது. நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கணும். ஓகே, ஃபுல் ப்ரெஷரை வந்து பாம்ஸ்ல வைக்கணும். ஓகே, கம். Okay, go down on your mat. Now place your palms above your shoulder. Elbows down. Full mat மேல. Okay. Inhale. Come up. Spine straight. Yes, look forward. Feet வந்து flatten. Feet flatten. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Exhale, come down. Now bring your palms side of your chest. Inhale, up. Stay. Inhale, exhale. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Exhale, come down. Now, place your palms side of your abdomen. Inhale, come up. Look up. Inhale, exhale. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Exhale, come down. Okay. இப்ப வந்து next இது வந்து புஜங்காசனா வேரியேஷன். ஓகே, ரெண்டாவது வந்து போ போஸ்னு சொல்லுவாங்க, தனுராசனா, இது சன்ஸ்கிரிட்ல. சோ இது எப்படி செய்யணும்னா, ஓகே, இப்ப வந்து கால் நம்மளோட முட்டி வந்து இப்படி மடக்கி பின்னாடி கால் வந்து இப்படி எடுத்துட்டு வந்துடணும். அண்ட் தென் நம்மளோட ஹேண்ட் வந்து இப்படி சைட்ல இப்படி வச்சுட்டு இப்ப என்ன பண்ணோம்னா, இன்ஹேல் கம் அப். இப்ப வந்து இந்த ஃபீட்டை வந்து இப்படி பிடிச்சிடணும். சைட்ல இப்படி பிடிக்கணும். இப்படி உள்ளுக்கா இல்ல, இப்படி சைட்ல வந்து இப்படி கையை வந்து இப்படி எடுத்துட்டு வந்து இப்படி சைட்ல பிடிச்சிடணும். எஸ், அதே மாதிரி இந்தாண்ட காலையும் இப்படி சைட்ல பிடிச்சிடணும். ஓகே, குட். சோ இப்ப வந்து ஃபுல்லா நம்ம சீன் வந்து ஆன் மேட். இன்ஹேல், bring your body up. உங்க chest வந்து அப் பண்ணும். ஓகே, எஸ். அண்ட் தென் இப்ப என்ன பண்ணணும்னா, உங்க ஃபீட் இருக்குல்ல, ஃபீட்டை வந்து இப்படி ஃபிளெக்ஸ் பண்ணிரு. இப்படி ஃபிளெக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்படி வந்து பின்னாடி இழுக்க யாரோ பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும். இழுக்கிற மாதிரி ஒரு இதுல பாடியும் லேக்கும் வந்து அப். லுக் ஃபார்வர்ட். ஸ்டே. இன்ஹேல், எக்ஸேல். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Exhale, come down. Again. Second round. Inhale, come up. Bring your legs up. Yes. 1, 2, 3, 4, 5, 6, 7,
Last round. Inhale. Bring your body up, chest up. Bring your leg up. Inhale, exhale. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Exhale, come down. Okay. அடுத்தது லாஸ்ட் ஒரு இது பார்த்தலாம். ஓகே, இது வந்து ஃபுல் பாடிக்கே வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆசனா என்னதுன்னா, இது வந்து கவுச் போஸ்னு சொல்லுவாங்க. சன்ஸ்கிரிட்ல வந்து பரியங்காசனான்னு. இது எப்படின்னா, ஓகே, நம்ம வந்து இப்படி உட்காந்துடணும். நீல நம்ம இப்படி கீழே உட்காரணும். ஸோ நம்மளோட இந்த ஹீல்ஸ் பார்த்தோம்னா சைட் ஆஃப் த ஹிப் இருக்கும். நம்ம வந்து ஹீல்ஸ்ல உட்காந்துருக்க மாட்டோம். ஹீல்ஸ் வந்து சைட்ல இருக்கும். நம்ம வந்து மேட்ல உட்காந்துருக்கணும். ஓகே, அண்ட் தென் இங்க நம்மளோட இது நடுவுல பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு ஹேண்ட் இப்படி போற, இந்த பம்ப்ஸ் இப்படி போற அந்த ஒரு கேப் இருந்தா போதும். ஓகே, இப்படி உட்காந்துட்டு ஓகே, இப்ப என்ன பண்ணோம்னா கையை வந்து ஃபீட்ல வச்சுட்டு இப்ப வந்து எல்போஸ் டவுன் பண்ணணும். எல்போஸ் டவுன். அதே மாதிரி இங்கேயும் எல்போஸ் டவுன். அப்படியே படுத்துற வேண்டியதான். எல்போஸ் ஏன்னா நேரா போனா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ எல்போஸ் டவுன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி படுத்துடலாம். எஸ் அப்படி படுத்துரு. அப்படிதான். பின்னாடி இடிக்குமா? இடிக்காது. ஓகே, அப்படி படுத்துரு. ஃபுல்லா படுத்துரு. ஃபுல்லா எல்போஸ் டவுன் பண்ணிடு. ஃபுல்லா அப்படியே படுத்துரு. ஓகே, இப்ப வந்து இங்க பார்த்தோம்னா நம்மளோட முதுகுல, நம்மளோட ஸ்டமக்ல, அண்ட் தென் நம்ம நீல வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிலிட்டி இருக்கும். அண்ட் தென் அப்படியே என்ன பண்ணும், கைய மேல தூக்கிடு. கைய மேல தூக்கிட்டு இன்டர்லாக் பண்ணிடு. தலைக்கு மேல இன்டர்லாக் பண்ணிடு. எஸ், தலைக்கு மேல இன்டர்லாக் பண்ணிட்டு இன்ஹேல், எக்ஸேல். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, இன்ஹேல், கம் அப். சோ அதே மாதிரி எல்போஸோட பிரஷர் வச்சுட்டு அப்படியே கொஞ்சமா மேல அப்படியே ஹேண்ட், எஸ், கொஞ்சமா பார்த்து. ஓகே ஓகே, சோ இப்ப வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சமான போஸ், கோ டு ஷவாசனா. ஷவாசனா வந்து இப்ப பாடி வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டோம், ஆசனா செஞ்சுட்டோம். சோ இப்ப வந்து ஷவாசனா எதுக்கு போகும்னா வந்து பாடி வந்து இப்ப ஹீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம பாடியை வந்து இப்ப கூல் டவுன் பண்ணி நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சீரா கொண்டுட்டு போறதுக்காக நம்ம வந்து ஷவாசனா போவோம். ஓகே, சோ ஜஸ்ட் கோ ஆன் ஷவாசனா. ஜஸ்ட் இப்படி படுத்துட்டு ஹேண்ட்ஸ் வந்து ஃபேசிங் அப்வர்ட்ஸ், லெக்ஸ் அப்பார்ட். ஹேண்ட்ஸ் வந்து சைட் ஆஃப் யோர் இதுல வச்சிடலாம். சைட் ஆஃப் யோர் ஹிப், facing upwards. Palms வந்து facing upwards. Close your eyes. Don't engage any thoughts. Just focus on your eyebrow center. Inhale, exhale. Focus on your breathing. Inhale, exhale. I will mention each part of your body. As I mention, each part of your body become totally relaxed. Relax your feet, ankle, toes, your calf. Relax your knees, your lower thigh, your upper thigh. Inhale,
exhale, inhale, exhale. Now relax your abdominal part, back of your abdominal, your chest, back of your chest. Relax your shoulder, relax your neck, your back of your neck, relax your elbows, your hand, palms and fingers. Inhale, exhale. Now relax your head, back of your head. Relax your forehead, your eyebrows, your eyes, your tip of your nose. Relax your lips, your chin, your jaws and jawlines. Inhale, exhale, inhale, exhale. Now your body are totally relaxed. Your body surrender on your mat. Inhale, exhale, focus on your breathing. Okay, now slowly move your feet, move your fingers, stretch your hand above your head, turn to your left side, come to the seated position. Okay. Rub your palms. Rub your palms. Massage your face, your head, body and leg. Rub your palms. Massage your face, your head, your body and your leg. Last round, rub your palms. Massage your face, your head, body and your leg. Okay, இன்னைக்கு வந்து ஒரு breathing technique பார்க்கலாம். உங்களோட என்கொயரி வந்து லைக் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு அண்ட் த சேம் டைம் வந்து பிசிக்கல் பாடியும் நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னனால இந்த பிரணயாமா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரணயாமா வந்து காலையிலயும் செய்யலாம் அண்ட் தென் ஈவினிங்கும் செய்யலாம், தூங்குறதுக்கு முன்னாடியும் செய்யலாம். அட் த சேம் டைம் வீட்டுல வந்து இப்ப சின்ன பிள்ளைங்கன்னா வந்து 12 இயர்ஸ்க்கு கீழே, ஆனா ரொம்ப சின்ன பிள்ளைங்க 7 வயசுக்கு கீழே எல்லாம் செய்யக்கூடாது. கிட்ஸ் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அண்ட் சமம் வீட்டுல அம்மா அப்பா பெரியவங்க வயசானவங்க எல்லாம் இருந்தாலுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பிரணயமா பேர் வந்து ஆதம் பிரணயமான்னு சொல்லுவாங்க. ஆதம்னா வந்து லோ, சோ இது வந்து லோ பெல்லி பிரீதிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன ஆகும்னா, இது நம்ம எப்படி செய்வோம்னா, ஓகே இப்படி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துட்டு ஹேண்ட்ஸ் வந்து நம்ம நீல வச்சுட்டு அண்ட் தென் ஃபுல்லா இன்ஹேல் பண்றப்ப, நம்ம இன்னைக்கு இன்ஹேல் பண்றப்ப ஏர் வந்து ஃபீல் பண்ணுவோம்ல, சோ நம்ம ஸ்டமக் வந்து வெளியாகும். இன்ஹேல் நல்லா ஃபுல்லா வெளியாயிட்டு தென் எக்ஸேல் பண்றப்ப ஸ்டமக் ஃபுல்லா கொச்சுட் ஆயிரும். சோ நம்மளோட ஃபோக்கஸிங் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்டமக் வந்து எக்ஸ்பேண்ட் அண்ட் வந்து கொச்சுட் ஆவர்ல தான் வந்து நம்மளோட ஃபோக்கஸிங் இருக்கணும்.
inhale, exhale, inhale, exhale. So இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்டமக் வெளியாகுதா உள்ளுக்கு போகுதான்னு அது அப்சர்வ் பண்றதுக்கு கை வந்து ஸ்டமக்ல வச்சுக்கலாம். ஓகே, சோ இந்த பிரணயமா வந்து ஒரு 5 to 10 minutes ஒரு நாளுக்கு ஒரு 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 வேலையில செய்யலாம். இப்ப 2 டைம்ஸ்னா கூட அதே 5 to 10 minutes, இப்ப மினிமம் வந்து 5 minutes செய்யலாம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து ஓகே ஸ்டில் காட் டைம், நம்ம வந்து ஒரு 5 rounds வந்து செய்யலாம். ஓகே ஓகே, சோ இப்ப வந்து கண்ணு வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களோட கண்ணை மூடிட்டு ஐப்ரோ சென்டர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இன்ஹேல், எக்ஸேல் 5 ரவுண்ட் உன்னோட ஓன் கவுண்ட்ல செய். அண்ட் தென் ஒன்ஸ் முடிச்சிட்ட பிறகு ஜஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரீதிங், நார்மல் பிரீதிங். ஓகே ஓகே, யூ மே ஸ்டார்ட் நவ். Wrap your palms, feel the heat, cup your eyes, again wrap your palms, cup your eyes, last round, wrap your palms, cup your eyes. ஓகே, சோ இந்த பிரணயமா வந்து வெரி குட் ஃபார் whoever in ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸா இருக்கணும், மைண்ட் வந்து ரொம்ப எனக்கு காமா வேணும் அப்படின்னு உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் சேம் டைம் உங்க கான்சென்ட்ரேஷன், நம்மளோட ஃபுல்லா வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால நம்மளோட அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணும், நம்மளோட கான்சென்ட்ரேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் இப்ப பெல்லி இது வந்து குறைக்க போறேன் அப்படின்னு உள்ளவங்களுக்கு வந்து ஸ்டமக் வந்து டோன் டவுன். ஸோ இந்த மாதிரி நிறைய இப்ப கிரானிக் பேஷண்ட் உள்ளவங்க கூட வந்து இதை செய்யலாம். லைக் ஹார்ட் பேஷண்ட், டயபெட்டிக் உள்ளவங்க எல்லாம் கூட இந்த பிரணயமா செய்யலாம். இது வந்து வெரி வெரி ஒரு பிகினர் பிரணயமா. ஸோ இது எவ்ரி ஒன் கேன் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் மெசேஜ் நான் வந்து கொடுக்க போறேன். நான் எப்போதுமே வந்து என்னோட கிளாஸ் கடைசியில வந்து ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுப்பேன். ஸோ என்னதுன்னா வந்து இது வந்து வாழ்க்கையில ஒரு நடந்த ஒரு சம்பவம். என்னதுன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான சட்டை நான் வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அயன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அது வந்து பொசுங்கிருச்சு. ஓகே. அண்ட் தென் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ இதாயிடுச்சே சொல்லிட்டு நான் வந்து எடுத்து மறுபடியும் மடிச்சுட்டு, அது வந்து பாய்க்க முடியாது, போட முடியாது, மடிச்சு என்னோட கபட்ல எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தென் எவ்ரி டைம் நான் அதை பாக்குறப்ப ஐயோ பொசுங்கிருச்சே பொசுங்கிருச்சே அப்படின்னு அது மனசுல பிடிச்சமான சட்டை பொசுங்கிருச்சே அப்படின்னு இருக்கும். ஆனா நான் அதை போட மாட்டேன், அதை வச்சுட்டே இருந்தேன். தென் ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி தூக்கி போட்டுட்டேன். அதை பாய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். தூக்கி போட்டுட்டோன்னே அதுக்கு பிறகு வந்து எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சமான சட்டை. ஆனா அதுக்கு பிறகு வந்து எனக்கு அது நினைப்பு இல்ல, அந்த ஒரு சட்டை இருந்துச்சு அப்படின்னு. சோ அது தூக்கி போட்டோன்னே எனக்கு வந்து அந்த நினைப்பு இல்ல. சோ இந்த மாதிரிதான் வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய வந்து அது இதுன்னு நம்ம அன்னன்னைக்குமே நிறைய பார்ப்போம். நம்மளுக்கு வந்து நிறைய நடக்கும், நிறைய சிச்சுவேஷன் நடக்கும், நிறைய ஒரு ப்ராப்ளம் சொல்றதை விட நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ அத வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்த்தாதான் அது வந்து ஐயோ இவ்வளவு ஒரு ஒண்ணு இருக்கே, இதோ செய்யணுமே, ஐயோ இது ஒரு பிரச்சனை, இதை நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு இருக்கும். இப்ப அதே வந்து அத நம்ம சின்னதா அது பண்ணிரலாம், அது ஒண்ணும் ஒரு பெரிய ஒரு மேட்டர் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஒண்ணு நம்ம இது பண்ண நினைச்சோம்னா நம்ம அதை ரொம்ப நம்ம மைண்ட்க்கும் ஏத்திக்க மாட்டோம். சோ அது மைண்ட்க்கு ஏத்தாதனால நம்ம மைண்டும் வந்து கொஞ்சம் காமா ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கும். அட் த சேம் டைம் நம்மனால வந்து அதுக்கு ஏத்த ஒரு என்ன செய்யணும், அந்த விஷயத்த நம்ம எப்படி முடிக்கணும், அந்த விஷயத்துக்கு உண்டான அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் எடுத்து வச்சுட்டு நம்ம போவோம் நம்ம வாழ்க்கையில. சோ அதுதான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை ரொம்ப ஒரு பெருசா எடுத்துக்காம அதுக்கு உண்டான பாதைய, அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கட்டாயம் நம்ம கிட்டதான் இருக்கும், அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதுலயே வந்து ஸ்டிக் ஆகாம கொஞ்சம் டிட்டாச்மெண்டோட இருக்கணும்னு சொல்லி வாழ்க்கையில இன்னும் மென்மேலும் நிறைய படி நம்ம ஏறிட்டே போகணும்னு சொல்லி இன்னைக்குள்ள கிளாஸ நான் முடிச்சு கொள்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. சோ ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா, ஒருவேளை உடம்பு வலிக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சா கட்டாயம் அந்த உடம்பு வலிலாம் வந்து வியாசாதான். அப்படி ஒருவேளை ரொம்ப உடம்பு ஹீட் ஆயிடுச்சு, ஏன்னா சில பேத்துக்கு வந்து நார்மலாவே வந்து அவங்க பாடி வந்து ரொம்ப ஹீட்டான ஒரு பாடியா இருக்கும். அப்ப இந்த மாதிரி செஞ்சா இன்னும் ஓவர் ஹீட் ஆயிரும். சோ அந்த மாதிரி ஏதாவது அன்கம்ஃபர்டபுளான ஒரு இது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீ மெசேஜ் பண்ணு. ஹோப் யூ என்ஜாய் த கிளாஸ். சோ இது வீட்லயும் ஷேர் பண்ணலாம், கூட உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நீ வந்து சொல்லி தரலாம், ஏதாவது வலி இருந்துச்சுன்னா இப்படி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு. ஓகே. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ டுடே. வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணி ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன். பாய். ஓகே, பாய். ஓகே, அடுத்த வார கிளாஸ்ல